message about what this one nation, one election is. ஸோ மாணவர்கள் டைரெக்டாக கொஞ்சம் பேர் தான் இருந்தால் கூட ப்ரொஃபஸர்ஸ் அதிகபட்சமாக இருக்கிற இந்த சபையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பேசுகிறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது இன்ஃபேக்ட் ஒரு 10 வருஷமாக பலவித சபைகளில் பலவிதமான எக்ஸ்பர்ட் கமிட்டிஸில் பேசப்பட்ட விஷயம்தான். இதை முதல்ல நம்ம நாட்டுக்கு எது நல்லதுன்ற அந்த கோணத்தில் நம்ம இந்த விஷயத்தை பார்த்து பேசி அதை புரிஞ்சுக்கிட்டால் எதிர்ப்பு எங்கேருந்து வருது, அது எதனால் வருதுங்கிறது நம்மளுக்கு டெஃபினட்டாக ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது நம்ம நாட்டு அரசியல் எவ்வளோ தூரம் ஆயிடுச்சுன்னா, இப்போ தான் ஆயிடுச்சா அப்படின்னு அடுத்தபடியாக கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆனால் நம்ம நாட்டு அரசியல் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம், ஆனால் நாட்டு நலனுக்கோசம் சில விஷயங்கள் நம்ம முன்னெடுத்து வரும்போது அதில் கொஞ்சம் பாரபட்சம் இல்லாமல் அரசியல் ரீதியாக யோசிக்காமல் இன்னைக்கு எனக்கு அதுலேருந்து என்ன ஆதாயம் யோசிக்காமல் இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு எது நல்லதுன்றது யோசிச்சுட்டு முழுமையான ஆதரவு கொடுக்காட்டியும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தாலே ஒரு பெரிய மக்களுக்கு காட்டுற தொன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்மூடித்தனமாக சில விஷயங்களை ஐயோ நம்ம ஆட்சியில் இருக்கும்போது எடுத்துகிட்டு வரல, இவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அதனால் இவங்களுக்கு நல்ல பேர் வந்துடுமோ அப்படிங்கிற அந்த அளவுக்கு கூட கண்மூடித்தனமாக சில சமயம் எதிர்க்கிறத பார்த்தா நமது மக்களுக்கு நம்ம ஆட்டும் தொன்று லிமிட்டட் லெவலில் தான் இருக்குமா, சில விஷயத்தில் தான் கொடுப்போம், மீது எல்லாத்துலேயும் மக்களை ஏமாற்றுவோமா அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் நம்ம மனசில் வருது. அதனால் இந்த விஷயத்தை நான் பற்றி பேசும்போது நாட்டின் நலனுக்கோசம் சில விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னு அந்த கருத்தோடு நான் வரும்போது இந்த விஷயத்தை, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை ரொம்ப முக்கியமாக கருதுறேன். சரி, இது ஏதோ புதுசாக மோதியை எடுத்துட்டு 1970s வரைக்கும் ஆல்மோஸ்ட் டில் 60s பக்கா பார்லிமெண்ட் எலெக்ஷனோட அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும். இது ஏதோ புதுசாக ஐடியா இல்லை. அப்போ நடந்துச்சு, அப்போ நடந்துட்டு இருந்த போது யாருக்கும் எதிர்ப்பு இல்லை, இப்போ தான் எதிர்ப்பா? சரி, இதுக்கு நடுவில் இந்த இடையில இருந்த காலகட்டத்தில் இதை பற்றி பேசலையா? பேசணும். அதனால நான் சும்மா ஒரு பேக்ரவுண்டுக்கு சொல்கிறேன். அப்பப்போ அழுத்தத்தோடு சில விஷயங்களை முன் வைக்கிறேன். அழுத்தத்தோடு முன் வைக்கிற விஷயம் இப்போ ஆரம்பத்தில் என்னென்னா, 1960s வரைக்கும் இந்த நாட்டில் இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான். அப்போ யாருக்கும் அதில் எதிர்ப்பு இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ கூட நம்ம பேசுகிற ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது பார்லிமெண்ட்டுக்கும் நாட்டின் பாராளுமன்றத்துக்கும் ஸ்டேட் அசம்பிளிஸுக்கும் நம்ம சட்டசபைக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் ஒரே டைமில் நடந்தால் நல்லதுங்கிறமே தவிர பஞ்சாயத்து, அர்பன் லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டிஸ், எங்கள் வார்டு கவுன்சில் அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லலை. இது பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் உரிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் நம்ம பேசுறது. ஸோ 2 பில்லு மூலமாக இந்த சட்டத்தை எடுத்து வரத்துக்கு முயற்சி பண்ணுறோம். ஒன்று கான்ஸ்டிடியூஷனுக்கே அமெண்ட்மெண்ட். என்னது? சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் நடத்தணும்னு சட்டத்தில் சில மார்க்குகள் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளிஸுங்கும் போது எது? புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி நியூ டெல்லி. ஸோ நான் பாராளுமன்றத்துக்கும் அசம்பிளிக்கும் ஒன்றுங்கும்போது இந்த யூனியன் டெரிட்டரிஸ் வித் அசம்பிளி அதுங்களுக்கும் கூட பண்ணுறதுக்கு 2 விதமான சட்டம். ஸோ ஒன்று கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் விச் இஸ் 129th அமெண்ட்மெண்ட். அது பாஸ் ஆகும்போது 129th அமெண்ட்மெண்ட்னுவாங்க, அந்த வருஷத்தை மாத்திரம் ஆச்சு. சரி, யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் பில் அதுவும் 2024. இது சடனாக யாரோ ஒரு 4 அதிகாரிகள் உட்காந்துட்டோ இல்லை பிரதமர் ஐயா அவரோட அமைச்சர்களோட உட்காந்துட்டோ பேசி எடுத்த முடிவில்லைங்க. பலவித ஸ்டேஜஸில் பலவித குழுமங்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க.
சும்மா விரிவாக உங்களுக்கு நான் சொல்லாமல் ஹைலைட் பண்ணுறேன் அதை எதை நான். ஒரு ஹை லெவல் கமிட்டி இதை பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி எடுத்திருக்காங்க. முதல்ல 29 நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம்தான், அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2025, போன வருஷம் எலெக்ஷன் ஆச்சு. பார்லிமெண்ட்டுக்கு 2024 நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி 2029 தான் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ராஷ்டிரபதி, ஜனாதிபதி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோடைய ப்ராசஸை ஆரம்பிப்பாங்க. ஸோ நாளையிலேருந்து இந்த ப்ராசஸ் வந்துட போகிறதா அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளிஸ் எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவீங்களா? அப்போது நாங்கள் இப்போ தானே எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்திருக்கோம், அப்போ எங்களை ரத்து பண்ணிட்டீங்கன்னா ஜனநாயக உரிமை என்ன ஆகிடுது, ஓட்டோட வேல்யூ என்ன ஆகிடுது அப்படின்னு முழு விவரம் தெரியாமல் பேசுகிறவங்களுக்கு நம்ம சொல்லணும், இல்லைங்க அப்படி இல்லைங்க. இந்த ப்ராசஸ் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைப்பார். அதனால் ஒரு 82A அப்படிங்கிற ஒரு செக்ஷனை இன்சர்ட் பண்ணுறோம். அந்த அண்ட் ஆல்சோ அதோடு சேர்த்து 83, 172, 327 இது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அசம்பிளி பார்லிமெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே லைனில் எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி அப்போலேருந்து தான் ஆரம்பிக்கும். இதை தவிர இது ஒரு பெரிய முயற்சிங்க. இதில் ஏதோ ஒருத்தரோட ஆணையால் நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு யாரும் அப்ரோச் பண்ண வேண்டாம். எலெக்ஷன் கமிஷனுக்கும் இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சைமல்டேனியஸாக பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் எலெக்ஷன் நடத்துறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். 29 லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் ராஷ்டிரபதி, ஜனாதிபதி அதை ஆரம்பிக்கும் போது தான் எலெக்ஷன் கமிஷனுக்கும் அந்த அதிகாரம் கிடைக்கும். அந்த அதிகாரம் கிடைச்ச பிறகு இந்த சஜஷனை கொடுத்ததும் ஒரு ஹை லெவல் கமிட்டி இதை பற்றி தீவிரமாக ஆராய்ந்து அறிந்து அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் மேலே தான் இது நடக்குது. அதன் மூலமாக அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஃபிக்ஸ்டு சிஸ்டம் வருது. அந்த ஃபிக்ஸ் சிஸ்டம் மூலமாக பார்லிமெண்ட்டுக்கும் லோக்சபாவுக்கும் அசம்பிளிஸ்க்கும் ஒரே சமயம் எலெக்ஷன் நடத்துறது. இது ராஜ்யசபாவுக்கு அப்ளை ஆகாது, இப்போதைக்கு இல்லை. இந்த டிரான்சிஷன்ங்கிறது என்னங்க? ஸோ 2029 ஜனாதிபதி மூலமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ரெண்டாவது இந்த 82Aன்னு சொன்னேன்னா அது டிரான்சிஷனல் ப்ரொவிஷன். அதன் மூலமாக தான் ஜனாதிபதி இந்த 2029 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க இந்த ப்ரோசஸ்ஸை. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கிடைக்கிது. அப்படியாக ஒரு ரெண்டாவது கிளாஸ் மூலமாக எல்லா ஸ்டேட் அசம்பிளியோட காலகட்டங்களையும், அதாவது டென்யூர் ஒரே லைனில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, ஒரு அலைன்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான முயற்சி அப்போலேருந்து ஆரம்பித்து லோக்சபா டேர்மோட ஸ்டேட் அசம்பிளியோட டேர்மும் அலைன் ஆகிறதுக்கான முயற்சி 2034 ஜெனரல் எலெக்ஷன் டைமில் தான் அலைன்மெண்ட் ஆகுது. 2029 எலெக்ஷனுக்கு அப்புறம் ராஷ்டிரபதி அதை ஆரம்பிக்கிறாங்க, ஜனாதிபதி அதை அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அலைன்மெண்ட்டுக்கு தேவையான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு. ஸோ அட் த ஏர்லியஸ்ட், அதாவது கூடிய விரைவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில். அந்த கூடிய விரைவில் அப்படிங்கிற அந்த கணக்கில் பார்த்தா கூட 2034க்கு முன்னாடி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ தான் அந்த அலைன்மெண்ட்டே ஆகுது. இது இன்னும் நாளைக்கே நேத்திக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அசம்பிளியை கலைச்சிட்டு அவங்கள நம்மளோட லோக்சபா எலெக்ஷன் 2029 நடக்கும் போது அதோடு சேர்த்து போட்டு நம்ம பண்ண போகிறோன்ற அந்த தப்பான ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி பரப்புறவங்களுக்கு இதுதான் உண்மைங்கிறத எடுத்து சொல்லணும். நம்ம எதுவுமே அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தில் ஸ்டெப் எடுக்க மாட்டோம். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரோலும் அவங்க முழுமையாக அதை நிர்வகிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்தா தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆக முடியும் நாடு முழுவதும். ஸோ ரொம்பவே சிந்தித்து பல எக்ஸ்பர்ட்ஸை
கலந்து ஆலோசனை பண்ணிட்ட பிறகு தான் இதை ஆரம்பிக்கிறோம். நான் முழுமையாக உங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சைமல்டேனியஸாக எலெக்ஷன் நடந்தது 1951 to 60. ஒரு 3 டயர் ஃபெசிலிட்டி மூலமாக தான் நடந்துச்சு. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், லோக்சபா மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் சென்டரில், அதுக்கப்புறம் ஸ்டேட்டில், இப்படியாக அதுக்கப்புறம் தான் அப்பர் ஹவுசஸ் மெம்பர்ஸ் செலக்ட் ஆனாங்க. நல்ல அம்மாக்களின் ஆரோக்கியத்தை ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் ஆரோக்கியத்தை பேர முடியும். நல்ல குழந்தைகளை வளர்க்க முடியும். நல்ல அந்த டைம்ல நீங்க அடிக்கடி நடக்கக்கூடாது, பிரிட்ஜ் ஓபன் பண்ணக்கூடாது, பொதுமக்களுக்காக ஒரு வாட்டர் டேங்க் கட்டிருந்தீங்கன்னா அதை திறக்கக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். அடுத்ததாக எல்லாம் முழுமையா ரோடு ஆயிடுச்சு. ஆனா ஒரு சின்ன ஒரு கல்வெட்டுக்கு மேல ஒரு பாலம் வரணும், அந்த பாலம் கூட கட்டி ரெடி ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான். இப்படியாக டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு இடையூறாக மாடல் கான்டக்ட் வந்துடுது. அது தப்புன்னு நான் சொல்லலை, மாடல் கான்டக்ட் தேவை. ஆனால் அடிக்கடி எலெக்ஷன் நடக்கும்போதெல்லாம் மாடல் கான்டக்ட் ஒவ்வொரு தரமும் வருது. அதனால் நீங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி, ஐயோ எலெக்ஷன் வந்துருச்சு பண்ண முடியாதுங்க, எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு வரும். எலெக்ஷன் ப்ராசஸ் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகும். ஸோ மக்களுக்கு ஆம்புலன்ஸ் போகக்கூடிய அந்த ரோடை ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட நம்ம வெயிட் பண்ணணுமா இருக்கு. இதை தவிர ஒவ்வொரு போலிங் பூத்லையும் ஆட்களை நியமிச்சு சட்டத்துக்கு விரோதமாக எதுவும் ஆயிடக்கூடாது, அதை கவனிச்சுக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் நடக்கும். உங்களுக்கு சொல்ற அந்த கான்டெக்ஸ்ட், 2019 லோக்சபா எலெக்ஷன்ல எலெக்ஷன் கமிஷன், அப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்றது தான் ஆணை, அந்த லோக்கல் கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் ஒபே பண்ணமே தவிர, அங்கே லோக்கல் கவர்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா கூட அவங்க ஆணையை எடுக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷனோட ஆணை தான். எலெக்ஷன் கமிஷன் 70 லட்சம் ஆர்ம்டு பர்சனல், எல்லா ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்லேருந்தும் நம்மளுடைய பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்லேருந்தும் 70 லட்சம் பேரை எலெக்ஷன் டியூட்டியில் அமர்த்திட்டாங்க. அது தேவைப்படுது. $12 லட்சத்துக்கு மேல போலிங் பூத், இந்த 70 லட்சம் பர்சனலா அங்க டிப்ளாய் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய டியூட்டியை விட்டுட்டு இந்த டியூட்டி மேல கான்சென்ட்ரேட் பண்ணா அந்த வேலை அப்படியே நிலவுல இருந்துருக்கு. இதை தவிர எலெக்ஷனை நடத்துறதுக்கு எலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 25 லட்சம் பேர் தேவைப்படுது லோக்சபா எலெக்ஷன். இந்த 70 லட்சம் பர்சனல் எலெக்ஷன் கமிஷனோட வேலையை நடத்துறதுக்கு செக்யூரிட்டி பர்சனல், அதாவது அதுதான் நான் முன்னாடி சொன்னது, நான் அதை கரெக்ட் பண்ணிட்டு சொல்றேன். இப்போ 10 லட்சம் செக்யூரிட்டி பர்சனல், 70 இல்லை 10 லட்சம் செக்யூரிட்டி பர்சனல் அவங்கள டிப்ளாய் பண்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபீஷியல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 லட்சம் பேர் அதுல அந்த ஜாப்ல போயிடுறாங்க. இது தவிர செலவு பண ரூபமா சொல்லணும்னா 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு, அந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு மாத்திரம் 1 லட்சம் கோடி ரூபாய் எஸ்டிமேட், ஃபைனல் நம்பர் என்கிட்ட இல்லை இப்போ, எஸ்டிமேட்டட் அமௌண்ட் 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் செலவாயிருக்கு. 1 lakh crores. இதே நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா நடத்தினோம்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தினோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு முறை தான் 5 வருஷத்துக்கு ஒரு தரம் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷனுக்கு இதெல்லாம் மனுஷங்க அது பர்சனல் இங்கே போடுறாங்க, ஆஃபீஸர்ஸ் அங்கே போடுறாங்க, எலெக்ஷன் டியூட்டி கோசம் சில அதிகாரிகளை நியமிக்கிறாங்க, போலீஸ் பர்சனல், ஆர்ம் ஃபோர்ஸஸ் பர்சனல் எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் செலவு சேவிங் ஆகும். 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு 2024 எலெக்ஷன்ல லோக்சபா எலெக்ஷனுக்கு மாத்திரம் 1 lakh crores எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் சப்ஜெக்ட் டு ஃபைனல் ஃபிகர்ஸ் சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன்
5 வருஷத்துக்கு ஒரு முறை அசம்பிளியும் லோக்சபாவையும் சேர்த்து போட்டு நடத்தினா 12,000 கோடி ரூபாய் மினிமம் எஸ்டிமேட்டட் சேவிங்ஸ் நம்மளுக்கு கையில் மிஞ்சுது. அதை நீங்கள் மக்கள் நலனுக்கு எத்தனையோ சேர்த்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த சேவிங் நம்ம யோசிக்கணுமா? இது ஒருவேளை நம்ம சட்டத்தை சரியாக பாஸ் பண்ணிட்டு 1 நேஷன் 1 எலெக்ஷன் நடத்தினோம்னா நம்ம நாட்டின் ஜிடிபிக்கு growthக்கு 1.5% இன்க்ரீஸ் வரும் அப்படின்னு நம்புறாங்க. 1.5% நம்ம எக்கானமியில் இன்னும் அதிகரிக்கும். 4.5 lakh crores ஆட் ஆகும். சில பேர் குதர்க்கமாக ஆர்கியூ பண்ணுறாங்க, எலெக்ஷன் நடக்க நல்லது தானுங்க, பணம் செலவாகுது, அந்த பேனர் போடுறவங்களுக்கு வேலை கிடைக்குது, அதே மாதிரி சின்ன சின்ன பொட்டலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வரவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் எல்லாம் நடக்குது. கொஞ்சம் ஏளனமாக சொன்னால் சாராய வியாபாரமும் ஜாஸ்தியாகுது. அதனால ஏங்க நீங்கள் 1 நேஷன் 1 எலெக்ஷனுங்கிறீங்க, நடக்கட்டும், பல முறை நடக்கட்டும் அப்படின்னு ஏளனமாக சொல்கிறாங்க. அது கேட்கும்போது நம்மளுக்கு தோணும், ஆமாம்மா சின்ன சின்ன வியாபாரிங்க நல்ல பிஸ்னஸ் நடத்திட்டு போகிறோம், அவங்க பிஸ்னஸ் கெடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. 1 நேஷன் 1 எலெக்ஷன் நடந்தது, பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் ஒரே சமயத்தில் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா 12,000 கோடி அப்ராக்சிமேட்டாக சேவிங்ஸ் இருக்கும். அது தவிர உங்களோட ஜிடிபி growthல இடையூறுகள் இல்லாத காரணத்தினால 1.5% அடிஷ்னலாக க்ரோ ஆகும். அந்த அடிஷ்னலாக க்ரோ ஆகிறதுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 4.5 lakh crores அடிஷ்னலி நம்ம ஜிடிபியில் சேரும். நான் இந்த டாக் ஆரம்பிக்கும் முன்னாடியே சொன்னேன், எக்கானமியில் நம்ம எத்தனை பலமாக ஆகிறோமோ அத்தனைக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி, ஒவ்வொரு ரிலிஜன், ஒவ்வொரு ஆண் பெண்ணுன்னு 10 வயசு ஓல்டராக இருக்கும், இளைஞர்கள் வந்துடுவாங்க. அவங்களுக்கு இந்த நாடு என்னங்க பிறந்த நிலையில் இப்படியே இருந்துட்டு இருக்கு, ஆட்சி மாறிக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு ஓட்டு போட்டுகிட்டே இருக்கோம், ஆனால் ஒரு ஆதாயம் இல்லை, ஒரு கவர்னன்ஸும் இல்லைன்னு அந்த பேச்சு வராமல் நல்ல ஒரு ஃபார்சைட்டடாக யோசிச்சு இந்த திட்டத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் உங்களோட வச்சுட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த SRM காலேஜ், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பிரிவு எல்லாருக்கும் நன்றி. நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா.